வணக்கம். இது ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் நோமிகா சாந்தகுமார். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னராக முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க தூதுவர் யூலி சாங் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவுக்கு இடையில் இடம்பெற்ற முக்கிய சந்திப்பு. சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளில் மாற்றங்களை எதிர்பார்க்கும் இலங்கை. அனுரகுமார ஆட்சியிலும் நிற்காத காணி அபகரிப்பு, தமிழ் மக்கள் உரிமைக்கு அடுத்த போராட்டம். இலங்கையில் சமீபத்திய வாரங்களில் மாத்திரம் 4800 நிலச்சரிவுகள் பதிவு, வெளியான திடுக்கிடும் தகவல்கள். விமல் வீரவன்சவின் அசிங்கமான செயல், மஹிந்த கோட்டாபயவும் தலைமறைவு. கொழும்பில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் சிக்கிய பல பெண்கள். எத்திமலையில் 4500 கஞ்சா செடிகள் அழிப்பு, துப்பாக்கியுடன் நபரொருவர் கைது. ஈரானில் தீவிரமடைந்துள்ள மக்கள் போராட்டம், ட்ரம்ப் விடுத்துள்ள அதிரடி எச்சரிக்கை. இனி தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக தனது ராஜதந்திர சேவையை நிறைவு செய்துவிட்டு ஜனவரி 16 நாட்டிலிருந்து புறப்படவுள்ள ஜூலி சங் நேற்றைய தினம் திங்கட்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவை சந்தித்துள்ளார். இதற்கமைய ஜூலி சாங் தனது பதவிக்காலத்தில் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவதற்காக மேற்கொண்ட தொடர்ச்சியான முயற்சிகளை ஜனாதிபதி இதன்போது பாராட்டியுள்ளார். அத்துடன் டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துரிதமாக நிவாரணங்களை வழங்குவதற்காக அமெரிக்காவுடன் இணைந்து அவர் ஆற்றிய பங்களிப்பிற்கு ஜனாதிபதி தனது நன்றியை தெரிவித்துள்ளார். மேலும் சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுவார்த்தைகளின் போது அவர் வழங்கிய விசேட ஆதரவிற்கும் ஜனாதிபதி இதன்போது பாராட்டுகளை தெரிவித்தார். விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டின் ஒரு பகுதியாக சர்வதேச நாணய நிதியத்துடன் ஒப்புக்கொள்ளப்பட்ட இலக்குகளை மாற்றியமைக்க இலங்கை முயற்சிக்க வேண்டும் என இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் வைத்து கருத்துரைக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த மாத இறுதியில் சர்வதேச குழு ஒன்று இலங்கைக்கு வருகை தரவுள்ள போது இது தொடர்பான விவாதம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 48 மாதம் நீடிக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் 5வது மதிப்பாய்வு குறித்து விவாதிப்பதற்காகவே சர்வதேச நாணய நிதிய குழு இந்த மாதம் இலங்கைக்கு வரவுள்ளது. மேலும் நாட்டின் உட்கட்டமைப்பு மற்றும் மக்களின் வாழ்வாதாரங்களுக்கு பாரிய அழிவை ஏற்படுத்திய டிட்வா சூறாவளி போன்ற எதிர்பாராத நிகழ்வுகள் காரணமாக இலக்குகளை திருத்த வேண்டியது தவிர்க்க முடியாதது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க தலைமையிலான அரசாங்கத்திலும் காணி அபகரிப்பு நடவடிக்கைகள் தொடர்கின்றது என ஜனநாயக தமிழரசு கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. எதிர்வரும் 20/1/2026 அன்று காலை 9 மணிக்கு யாழ்ப்பாணம் தீவகம் வடக்கு ஊர்காவற்துறை பிரதேச செயலாளர் பிரிவின் எழுவை தீவு J39 கிராம அலுவலக பிரிவில் காலவாடியடைப்பு என அழைக்கப்படும் பகுதியில் அமைந்துள்ள தனியாருக்கு சொந்தமான 2 பரப்பு காணி இலங்கை கடற்படைக்காக சுவீகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று 21/1/2026 அன்று காலை 9 மணிக்கு எழுவை தீவு 3ஆம் வட்டாரத்தில் அமைந்துள்ள பொதுமக்களுக்கு சொந்தமான 53 பேர் பரப்பு கொண்ட காணி இலங்கை கடற்படையின் எலரா படையணி முகாம் அமைப்பதற்காக நில அளவை காரியாலயத்தின் மூலம் சுவீகரிக்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை தமிழ் தேசிய பேரவையின் சார்பிலான ஊர்காவற்துறை பிரதேச சபை உறுப்பினரும் ஜனநாயக தமிழரசு கட்சியின் மகளிர் அணி உப செயலாளருமான திருமதி நிரஞ்சினி ஜெலஸ்ரனிஸ்லால் தெரிவித்துள்ளார். சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்பு இதே காணியை கடற்படைக்காக அபகரிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்ட போது எழுவைதீவு மக்களுடன் இணைந்து அந்த முயற்சியை தடுத்து நிறுத்தியதாகவும் இந்த நிலையில் மீண்டும் மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கை பலாத்காரமானது எனவும் ஜனநாயகத்துக்கு விரோதமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த காணி அபகரிப்பு முயற்சியை தடுத்து நிறுத்த எழுவைதீவு மக்கள் ஒன்றிணைந்து போராட வேண்டிய அவசியமுள்ளதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் சிங்கள பேரினவாதத்தின் கொள்கையும் சிந்தனையும் இன்னும் மாற்றப்படவில்லை என்பதற்கான மற்றொரு சாட்சியாக இந்த காணி சுவீகரிப்பு நடவடிக்கை அமைந்துள்ளதாகவும் இது தமிழ் மக்களின் நில உரிமைகளுக்கு எதிரான தொடர்ச்சியான அத்துமீறலாகவும் காணப்படுவதாக ஜனநாயக தமிழரசு கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் கருணாகரன் குணாலன் தெரிவித்துள்ளார். டிட்வா சூறாவளியை தொடர்ந்து நடாத்தப்பட்டு செயற்கைக்கோள் அடிப்படையிலான மதிப்பீடுகள் மூலம் சுமார் 4800 நிலச்சரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக ஆதர் சி கிளார்க் நவீன தொழில்நுட்ப நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் குமாரி மேகக குடுவா தெரிவித்துள்ளார்.
இதற்கமைய அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். டித்வா சூறாவளிக்கு பின்னர் பெறப்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் தரவுகள் விரிவான மண்சரிவு வரைபடத்தை மேற்கொள்ள பயன்படுத்தப்பட்டதாக பணிப்பாளர் நாயகம் மேகக கொடுவா குறிப்பிட்டுள்ளார். இந்த வரைபடங்களின் பகுப்பாய்வில் ஊடகங்கள் மூலம் இதுவரை அறிவிக்கப்பட்ட புள்ளி விவரங்களை விட உண்மையான நிலச்சரிவுகளின் எண்ணிக்கை கணிசமாக அதிகமாக இருப்பதாக தெரியவந்துள்ளது. நாடு தழுவிய செயற்கைக்கோள் பட பகுப்பாய்வு நாடு முழுவதும் உள்ள நிலச்சரிவுகளை முழுமையாக வரைபடமாக உதவியுள்ளது. இது நிலச்சரிவு சம்பவங்களின் மொத்த எண்ணிக்கை 4800 நெருங்கி வருவதாக குறிக்கின்றது என அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. டித்வா சூறாவளியின் போது அதற்கு பின்னரும் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்களை பயன்படுத்தி நிலச்சரிவு வரைபடத்தை நாங்கள் மேற்கொண்டோம். இந்த வரைபடங்களின் அடிப்படையில் ஊடகங்கள் மூலம் தெரிவிக்கப்பட்டதை விட நிலச்சரிவுகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருப்பதை நாங்கள் அடையாளம் காண முடிந்தது. செயற்கைக்கோள் படங்கள் மூலம் 4800 நிலச்சரிவு சம்பவங்கள் நாங்கள் அடையாளம் கண்டுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரியவுக்கு எதிராக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச உள்ளிட்ட குழுவினர் சத்தியாகிரக போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். இதற்கமைய கல்வி அமைச்சிற்கு முன்பாக இந்த போராட்டம் நேற்றைய தினம் காலை ஆரம்பமாகியது. இந்த போராட்டம் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட வேளை ஹரணி அமரசூரியவை தகாத வார்த்தைகளால் விமல் வீரவன்ச பேசியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ ஆகியோரும் இந்த போராட்டம் தொடர்பில் மௌனம் காத்து தலைமறைவாகியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தற்போது பாரிய சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ள புதிய கல்வி மறுசீரமைப்பு திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த தொடர் சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு வடமத்திய ஊவா கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிவித்துள்ளதாவது, மேல் சப்ரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பின் புறநகர் பகுதியில் மசாஜ் நிலையங்கள் என்ற போர்வையில் நடாத்தப்பட்டு வந்த 3 தகாத விடுதிகள் சுற்றி வளைக்கப்பட்டு 9 பெண்களும் 3 உரிமையாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட 3 உரிமையாளர்களும் 9 பெண்களும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது 3 உரிமையாளர்களுக்கு எதிராக 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். 9 பெண்களையும் தலா 1 லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுவிக்கவும், சமூக நோய்களுக்கான மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துவதுடன் மருத்துவ அறிக்கையுடன் எதிர்வரும் 20ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கிரிபத்கொட போலீசாருக்கு தலைமை நீதிவான் உத்தரவிட்டார். அனுராதபுரம் ஓயாமடுவ போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நிக்கவிவ பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 6 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதற்கமைய குறித்த விபத்து நேற்றைய தினம் பிற்பகல் வேளை இடம்பெற்றதாக ஓயாமடுவ போலீசார் தெரிவித்தனர். முச்சக்கர வண்டி ஒன்றும் கார் ஒன்றும் மோதிக்கொண்டதாலேயே இந்த விபத்து சம்பவம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதியே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை ஓயாமடுவ போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். எத்திமலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கேபிலிபெத்த பகுதியில் 2 கஞ்சா தோட்டங்கள் சுற்றி வளைக்கப்பட்டதுடன் துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்று தினம் திங்கட்கிழமை காலை கைது செய்யப்பட்டுள்ளார். இதற்கமைய போலீஸ் விசேட அதிரடிப்படை முகாமின் அதிகாரிகள் குழுவும் எத்திமலை போலீஸ் நிலைய அதிகாரிகள் குழுவும் இணைந்து நடாத்திய சோதனை நடவடிக்கையின் போதே இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது அரை ஏக்கர் பரப்பில் பயிரிடப்பட்ட 3000 கஞ்சா செடிகள் மற்றும் அரை ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட 1500 கஞ்சா செடிகள் என்பன கைப்பற்றப்பட்டதுடன் உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியும் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஈரானில் மக்கள் போராட்டங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அந்த நாட்டு தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமெரிக்காவை தொடர்பு கொண்டுள்ளதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.
அதேவேளை பேச்சுவார்த்தைக்கு முன்னதாகவே ஈரான் மீது ராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட வாய்ப்புள்ளதாக அவர் எச்சரித்துள்ளார். கடந்த டிசம்பர் மாத இறுதியில் தொடங்கிய இந்த போராட்டங்களில் பாதுகாப்பு படைகள் நூற்றுக்கணக்கான பிரதி போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். அமெரிக்காவை தளமாக கொண்ட மனித உரிமை அமைப்பு இதுவரை சுமார் 500 போராட்டக்காரர்களின் மரணத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள பிணவரையில் எடுக்கப்பட்ட காட்சிகளை ஆய்வு செய்த BBC குறைந்தது 180 உடல்கள் வெள்ளை துணிகளால் மூடப்பட்டிருப்பதை உறுதி செய்துள்ளது. ஞாயிற்றுக்கிழமை இரவு செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப், அவர்கள் பேச்சுவார்த்தையை நடத்த விரும்புகின்றார்கள், ஆனால் பேச்சுவார்த்தைக்கு முன்னதாகவே நாம் ஏதேனும் ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டியிருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். கடந்த வாரம் ஈரானிய படைகள் போராட்டக்காரர்கள் மீது தொடர் தாக்குதலை முன்னெடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் கடந்த வாரம் ஈரானிய படைகள் போராட்டக்காரர்கள் மீது தாக்குதலை தொடர்ந்தால் நாங்களும் துப்பாக்கிச்சூடு நடத்த தொடங்குவோம் என கடுமையாக எச்சரித்திருந்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க தூதுவர் யூலி சாங் மற்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவுக்கு இடையில் இடம்பெற்ற முக்கிய சந்திப்பு. சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளில் மாற்றங்களை எதிர்பார்க்கும் இலங்கை. அனுரகுமார ஆட்சியிலும் நிற்காத காணி அபகரிப்பு, தமிழ் மக்கள் உரிமைக்கு அடுத்த போராட்டம். இலங்கையில் சமீபத்திய வாரங்களில் மாத்திரம் 4800 நிலச்சரிவுகள் பதிவு, வெளியான திடுக்கிடும் தகவல்கள். விமல் வீரவன்சவின் அசிங்கமான செயல், மஹிந்த கோட்டாபயவும் தலைமறைவு. கொழும்பில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் சிக்கிய பல பெண்கள். எத்திமலையில் 4500 கஞ்சா செடிகள் அழிப்பு, துப்பாக்கியுடன் நபரொருவர் கைது. ஈரானில் தீவிரமடைந்துள்ள மக்கள் போராட்டம், ட்ரம்ப் விடுத்துள்ள அதிரடி எச்சரிக்கை. இத்துடன் ஈரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.